ஏய் எழுந்துடுறா. என்னடா நான் ஒரு சம விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், எதுவும் பேசாம என் கூட வா. 3 மணிக்கு எங்க இவன் கூப்பிடுறான்? இப்போ எதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம்? சயின்ஸை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பியே, நான் இன்னைக்கு வந்து அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பெட்ரோலை வந்து விடிய காலைல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது 3 மணி இல்லை 3:30 மணிக்கு போடும்போது பெட்ரோலோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மாதிரி பெட்ரோலோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுவே மத்தியான டைமில் வெயில் அதிகமாக இருக்கும்போது பெட்ரோலோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ஹீட் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்காக தண்ணி கலக்கிற மாதிரி மத்தியான சமயத்தில் வெறும் ஹீட்னால மட்டுமே. ஆனால் இதுவே விடிய காலையில் டென்சிட்டி அதிகமாக இருக்கனால நம்ம போடுற அதே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு டேங்குக்குள்ளே போகிறது வந்து அதிக பெட்ரோல் மாலிகுல்ஸ் போகும். இதனால அதிக பவர் கிடைக்கும். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். பெட்ரோல் வந்து வாலடைலான ஒரு லிக்விடு. அது வந்து ஹீட்டாக இருக்கும்போது டென்சிட்டி கம்மியாக இருக்கும். கோல்டாக இருக்கும்போது நல்லா திக்காக, அதாவது அடர்த்தியாக இருக்கும். எல்லாம் கரெக்டு. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்லாம் வந்து தரைக்கடியில் நல்லா டீப்பாக இன்சுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வெளியே இருக்க டெம்பரேச்சர் பெட்ரோலை ரொம்ப சேஞ்ச் பண்ணாது. மேபி ஒரு டிகிரி 2 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நிறைய பெட்ரோல் கிடைக்காது. ஓகேவா? சயின்டிஃபிக்லி நீ சொல்கிற கான்செப்ட் கரெக்டாக இருந்தாலும் லாஜிக்கலாக ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் பெரிய டிஃப்ரென்ஸ் உனக்கு வராது. பட் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கியே, ஐ எம் வெரி ஹாப்பி.